இப்போ வந்து டூல்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் தேவைப்படும். கோடர்ஸ்க்கு வந்து இந்த ஜாவா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ டிசைனருக்கு இம்பார்ட்டண்ட்டான டூல் எது, இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க டூல் எது கற்றுக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே டிசைன் வந்துட்டாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஃபிக்மா தான் ஆக்சுவலாக. இப்போ ஃபிக்மா வந்து ஒரு மஸ்ட்டு நோயிங் டூலாக நான் வந்து பார்ப்பேன் ஆக்சுவலாக. பட் என்ன ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, நான் ஐ எம் அ பிலீவர் ஹூ பிலீவ் இன் ஐடியாஸ். நான் நிறைய பேர் மீட் பண்ணுறது என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் பிலீவ் இன் டூல்ஸ், பிலீவ் இன் ஐடியாஸ்ன்னு சொல்லுவேன். ஓகேயா? இப்போ நேற்று வந்து யூஐ இருந்த ஸ்டார்ட் பண்ணது வந்து ஸ்கெட்சுன்னு ஒரு சாஃப்ட்வேர். அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க ஆக்சுவலாக. அவங்கள பீட் பண்ணி நீ ஃபிக்மா வந்திருக்கான். நாளைக்கு இவங்கள பீட் பண்ணி கூட யாராவது வரலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம்? அப்போது நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகுங்க, ஆனால் டூல்ஸை நம்பி இருக்கக்கூடாது. ஐடியாஸை நம்பி இருக்கணும், டிசைனை நம்பி இருக்கணும். டிசைன் எப்படி வேணால் பண்ணலாம், ஆனால் எந்த டூலில் வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கணும். அது பீப்புள் ஹேவ் டு பி வெரி வெரி கிளியர் ஆன் திஸ் திங்ஸ். அண்ட் ஃபிக்மா வந்து ஒரு நல்ல டூலு. ஏன்னா அவன் வந்து நல்ல யூஸரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்னு சொல்லுவேன். நல்ல யூஸரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறது. பிகாஸ் அவங்க வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அந்த வெப் ப்ரௌசர் அப்படின்னு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கொலாபரேட்டிவ் டூல் தான் தே ஹவ் ஸ்டார்டட் இட். அது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து கொலாபரேஷன் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து டிசைன் வந்து ஏஸ்தட்டிக்கலாக நம்ம பார்த்தோம். எல்லாருக்குமே தெரியும் டிசைன் வந்து பார்த்தா அழகாக இருக்குப்பா அந்த டிசைன் அப்படின்னு இருக்கும். ஓகேயா? அதுக்கப்புறம் என்னாச்சு, டிசைன் ஃபார் யூசர் அப்படின்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, டிசைன் ஃபார் பிஸ்னஸ்ன்னு மாறிச்சு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்கு. ஆமாம், டிசைன் ஃபார் பிஸ்னஸ் யூஸராக இருந்தது. நீங்கள் டிசைனரை கேட்டிங்கன்னா யூஸருக்கு டிசைன் பண்ணுறேன். யூஸர் ஃபஸ்ட்டு யாருக்கு டிசைன் பண்ணுறேன்னு தெரியல. டிசைன் ஏஸ்தட்டிக்கல் அவ்வளோதான். டிசைன் ஃபார் யூசர். அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் டிசைன் ஃபார் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்க, இந்த ஃபீச்சர் யாருக்கு பண்ணுறீங்கன்னா யூஸருக்காக பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த பேரடைம் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா, பிஸ்னஸோட அவுட்கமுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்றதான் மாறிச்சு. ஆனால் இப்போ எப்படி மாறி இருக்குது, டிசைன் ஃபார் யூசர், டிசைன் ஃபார் பிஸ்னஸ். இப்போது டிசைன் வித் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அவங்க கூட சேர்ந்து தான் பண்ணணுன்ற இதுக்கு வந்துட்டோம். அது உண்மை. இப்போது நிறைய பேர் தப்பு பண்ணுறது அதுதான். அவங்க எதுக்கு என் டிசைனில் இது சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க, இல்லை ஃபீட்பேக் சொல்கிறாங்க, நம்ம நிறைய பேர் கேட்போம். இனிமேல் அப்படி தான் நடக்கும். ஓகே, இதுதான் டிசைன் வித் த பிஸ்னஸ். நம்ம குட் ரேப்போ வித் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரேப்போ பில்ட் பண்ணி நம்ம அலைன் பண்ணி, என் டிசைன் கொஞ்சம் அவருக்கு சொல்லி ஜார்கன் சொல்லி, அவரோட ஜார்கன் நான் கொஞ்சம் தெரிஞ்சு, இப்படி தான் கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணணும், இதுதான் இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இப்படி பண்ணுறவங்க தான் சர்வே ஆவாங்க ஆக்சுவலாக. ஓகேயா? இந்த ஒரு இது இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டிசைன் வந்து அப்ரோச் வந்து பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அதான் ஃபிக்மா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிக்மா இது ஏன் கனெக்டட் டு திஸ், ஃபிக்மா இஸ் அ கொலாபரேஷன் டூல். தட்ஸ் வாட் ஐ டோல் தி ஸ்டோரி. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் மார்க்கெட்டிங் டீமே இருக்குன்னா, மார்க்கெட்டிங் டீம் வந்து அவங்களா யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபீட்பேக் வந்து அதிலே போடுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஏதாவது ரிவ்யூ பண்ணோன்னா அதை நாங்கள் எல்லாமே ரிவ்யூ நடக்குது. தட்ஸ் அ குட் ஒன். இப்போ நிறைய பேர் வந்து அதை ஓகே இது பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது அப்படின்னு இல்லை, அப்படி தான் பண்ணணும் இனிமேல். ஓகேங்களா? அதுன்ட்டு தட்ஸ் அ குட் கொலாபரேஷன் டூல் ஃபிக்மா. அதேமாரி ப்ரௌசர் இன்னொன்று, ஏன்னா முன்னாடி ஃபோட்டோஷாப்லாம் 2GB 3GB நானே 10 வாட்டி 3 months ஒன்ஸு அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்படிலாம் இருக்கும். அப்படி பண்ணுவேன். பட் இப்போ வந்து ஒரே ஒன்றும் இல்லை, ப்ரௌசர் நான் எங்கே போனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வந்து ஃபிக்மா வந்து க்ளவுடில் இருக்குது. அது மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய வந்து சூப்பராக பண்ணாங்க. டிசைன் சிஸ்டம்காக நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க, ப்ரோட்டோடைப்பிங் கொண்டு வந்தாங்க. ஆமாம், அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ரீசெண்டாக அந்த டிசைன் டோக்கன்ஸ் வேரியபிள்ஸ் கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் இப்போ கொலாபரேஷன் வந்து டிஸ்கஷன், ஒயிட் போர்ட் டிஸ்கஷன். ஏன்னா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டதுனால கொலாபரேஷன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஜாம் கொண்டு வந்தாங்க. அந்த ஃபிக்ஜாம் இப்போ ஏஐ வந்துருச்சு. இப்போ மேபி ஃபிக்மா கூட ஏதாவது சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டூல்னே சொல்லுவேன் நான். ஸோ இப்போதைக்கு அந்த டூல் வந்து பெஸ்ட்டு ஃபார் டிசைனர்ஸ்.